எல்லாரோடையும் எல்லா ஹீரோஸ். ஆனால் ஒரே ஒரு ஹீரோ கூட தான் நடிக்கல, மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா? அவர் யார் மேடம்? அவர் யாருன்னா இப்போவும் இருக்கிறவர் ஆக்ட் பண்ண வேண்டியது ஆக்ட் பண்ண முடியாமல் போச்சு. சிவாஜி அவர் பார்த்துட்டு, ராஜ்குமார் பார்த்துட்டு, எல்லாரும் பார்த்துட்டு எம்ஜிஆர் பார்க்கல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஃபோன், அப்போ லேண்ட் ஃபோன் தானே, ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், சின்னவருக்கு எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒரு கேரக்டருக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா. என்னது எம்ஜிஆரோட படமா? என்ன கேரக்டர்? தங்கச்சியா அப்படின்னு கேட்டாங்க அக்கா. இல்லை ஹீரோயின் அவரோட. ஹீரோயின் எங்கே போனா? ஒரு ஷாக்கு. எம்ஜிஆர் கிட்ட செட்டில் போன உடனே அவர் படம்னா ஆர்டிஸ்ட் வந்து அவர் கேரக்டர் மட்டும் பார்த்துக்க மாட்டார். முதல்ல ஆர்டிஸ்ட் எப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் கூட கவனிப்பார். ஒரு வல்காரிட்டி இருக்காது, ஆனால் சாங்கு நல்ல டெம்போல இருக்கும், செக்ஸியாக இருக்கும். இன்னைக்கு என்ன டைலாக்ஸ் சொன்னாங்க அப்படி இப்படின்னு கேட்டு, டைலாக்ஸ் ஒன்றும் இல்லைம்மா, சாங்கு அப்படின்னாங்க. சாங்கா? முதல்ல எடுத்த உடனே சாங்கா அப்படின்னு. ஆமாம்மா. யார் கூட சாங்குன்னா, இல்லை உங்கள் தனி சாங் அப்படின்னாங்க. அப்படியா, சரி. டான்ஸ் மாஸ்டர் யாருங்க? டான்ஸ் மாஸ்டர் யாரும் இல்லை அப்படின்னா. என்னடா டான்ஸ் மாஸ்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாங்க, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க மேடம்? நீங்கள் சிரிப்பீங்க, 250. 250 rupees பர்மனெண்ட். அது ரொம்ப ஜாஸ்தி. அப்பா துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 படங்களுக்கு மேலே வந்து நடித்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மிக பெருமை வாய்ந்த ஒரு நடிகை. திரையுலகத்தில் அவங்களுக்கு கிடைச்ச எத்தனையோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க நம்மளோட இருக்காங்க இன்னைக்கு. என்றென்றும் மறக்க முடியாத பல ஹிட் பாடல்கள், அதில் நடனமாடிய ஒரு அழகு தேவதை அவர். கே. பாலச்சந்தரோட பாமா விஜயம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் நடிகை பாமா அப்படி அந்த கேரக்டர்லேயே பாமாவாகவே வந்து படு ஸ்டைலிஷாக அந்த குடும்பத்துக்கு வந்து விசிட் செய்வார் அவர். காதலிக்க நேரமில்லை எந்த காலமும் மறக்க முடியாத ஒரு படம். அதில் அந்த படத்தோட ஹீரோயினாக அழகு பதுமையாக துள்ளி துள்ளி ஆடின ஒரு ஹீரோயின் அவர். சினிமா நட்சத்திரங்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்குது இவருடைய பிரம்மாண்ட வீடு. 8 படுக்கை அறைகள் கொண்ட பிரம்மாண்ட ஒரு பாரம்பரியமான வீடு அது. அந்த வீட்டில் தான் பாமா விஜயத்தோடைய அவங்களோட வீடாக காட்டியிருப்பாங்க. அந்த நடிகையோடைய வீடாக, நடிகை பாமாவா இவங்க வருவாங்க இல்லையா, அந்த வீடாக அதை காட்டியிருப்பாங்க. அதில் அந்த பால்கனி, அந்த உள்ளேயே ஹாலில் தெரியக்கூடிய ஒரு பால்கனி, அந்த பால்கனி இப்போவும் அவங்க வீட்டில் அது அப்படி இருக்குது. இப்போது அந்த பாரம்பரியமான வீட்டில் அவர் குடியிருக்கல, தன்னோட மகனோட வேறொரு வீட்டில் குடியிருக்கிறாரு. அப்படின்னாலும் கூட நம்ம நாயகி டிவி இன்டர்வியூக்காக தன்னோட அந்த பாரம்பரியமான டி நகர் வீட்டுக்கே வந்து அதை ரெடி பண்ணி நமக்காக அங்கேயே இன்டர்வியூ தந்தார். வணக்கம் மேடம். வணக்கம்மா. காதலிக்க நேரமில்லை அதுதான் உங்கள் மொதல் படமா? நீங்கள் எப்போ நீங்கள் நடிக்க வந்தீங்க? நீங்கள் வந்து சின்ன வயசில் கூட நடிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்போன்னா நான் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு வரல ஃபீல்டுக்கு. நான் பிறந்தது ஆந்திரா, விசாகப்பட்டினம். நான் வளர்ந்தது வந்து ஏலூரில். எங்கள் அப்பா வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். நான் வந்து சின்ன வயசுல 3 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து காலமாயிட்டார். அப்போ எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா பசங்க, அக்கா வந்து என்னை விட 20 years பெரியவங்க. நாங்கள் எல்லாம் சென்னையிலேயே செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து கேஸ்டே ஸ்கூல்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டில் இருக்குது, தெலுங்கு மீடியம், அது ஒரு ஸ்கூல் தான் இருக்குது சென்னையில். அந்த ஸ்கூலில் வந்து என்னையும் எங்கள் அக்கா பசங்களை எல்லாரையும் ஜாயின் பண்ணாங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாண்டி பஜாரில் தான், அது பக்கத்தில் தான் ராஜகுமாரி தியேட்டர் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் ஒரு 8 years 9 years அப்படி இருக்கும்.
நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது எங்கள் அக்காவோட பெரிய பசங்க இருக்காங்க இல்லையா 2 பேர், அவங்களோட சினிமா பார்க்கறதுக்கு போயிடும். ஸ்கூல் மட்டும் போட்டுட்டு போயிடும். அப்போ வந்து எம்ஜிஆர் பானுமதி, எம்ஜிஆர் பத்மினி, சிவாஜி கணேசன் அவர், பானுமதி அவர், அஞ்சலி தேவி, இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ண படம் எல்லாம் அங்கே போடுவாங்க. அந்த காலத்தில் தெலுங்கு படம் கூட சென்னையில் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஆர்டிஸ்டுங்க இருந்தாங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் குடியிருந்தீங்க? நாங்கள் வந்து மோசா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு டி நகரில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எஸ்வி ரங்கர் அவர், ராமலிங்கையா, சேலம், அப்படி நிறைய பேர் ஆர்டிஸ்டுங்க இருந்தாங்க. ஜமுனா மேடம் அங்கே ஜெமுனவங்க எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க ஜெமுனவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் விளையாடுறது, அவங்க பிரதர்ஸ் வந்து எங்கள் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி என்னாச்சுன்னா ஷூட்டிங் பார்க்கணுன்னு எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பேர் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க ஆந்திராவிலேருந்து. அப்போ வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க, எங்கள் அக்கா வந்து 20 இயர்ஸ் பெரியவங்க. அவங்க சொன்னாங்க, ஜெமுனா அவங்க வீட்டுக்கு தண்டாயுதபாணி மாஸ்டர்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் வந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது. தண்டாயுதபாணி அவர் தான் நிறைய ஆக்ட்ரஸுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி, அவர் பர்மனெண்ட்டாக இருந்தார் அங்கே ஈவென்ட் ஸ்டூடியோவில். அப்போ வந்து அக்கா வீட்டுக்கு போகும்போது ஜெமுனா அக்கா வீட்டுக்கு கேட்டால் அவங்க மாஸ்டர் இருந்தார். எங்கள் வீட்டில் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஷூட்டிங் பார்க்கணும், ஷூட்டிங் என்ன எப்படி இருக்கும் தெரியாது அப்போல்லாம், சினிமா பார்க்கறது தான் தவிர. அப்போ வந்து அவர் வந்து ஒரு லெட்ரு கொடுத்தா அந்த லெட்டரை வச்சு நாங்கள் வந்து ஸ்டுடியோக்குள்ளே என்ட்ரானா ஒரு உலகம், ஏதோ புது உலகம் மாதிரி இருந்தது. எல்லாம் ஃப்ளோர்ஸ் இருக்குது, எல்லாம் அப்போல்லாம் மிஸ் அம்மா ஹிந்தியில் எடுக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் என்னன்னா சென்னை மெட்ராஸில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்கிலி படம் கூட எடுத்திருக்காங்க. இங்கே சென்னையில் தான் ஸ்டுடியோஸ் இங்கே தான் அதிகமாக நிறைய. அப்போ இல்லை எக்கச்சக்கமான ஸ்டுடியோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ளோரில் ஒரு ஷூட்டிங் நடக்கும். அந்த ஃப்ளோருக்கு போனால் ஒரு ஹிந்தி படம் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு இதில் கன்னடம், ஏதோ தெலுங்கு, அப்படி நாங்கள் சின்ன பசங்க, எங்களுக்கு என்ன ஆர்வம் இல்லை, சினிமா பார்த்துட்டு ஷூட்டிங்கா இவங்க பலானா அப்படின்னு பார்த்துட்டு. அப்போ என்ன வயசு உங்களுக்கு? 10 வயசு. அப்படி 10 வயசு. அது பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஷூட்டிங்கு ஒரு பெரிய ரிஹர்சல் ஹால் இருக்குது. அங்கே பெரிய நடராஜன் ஸ்டாச்சு இருக்குது. இருக்கும்போது அந்த ஹாலில் வந்து தண்டாயுதபாணி மாஸ்டர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஜெமுனா இருக்காங்க, அது பக்கத்தில் வந்து ஏவிஎம் செட்டியார் உட்காந்துருக்காரு. அப்போ எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் என்னோட ஏஜ் குரூப் எல்லாம் அங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நம்ம ஏஜ் குரூப் ஆடுறாங்க, என்னென்ன ஆடுறாங்க. ஜெமுனா அக்கா இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அக்கா இப்படி இருந்தாங்க. அப்புறம் இப்படி என்னும்போது அந்த செட்டியார் வந்து என்னை பார்த்தாரு, இப்படி வெளியில் இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே நான் ஒரு சின்ன கவுன் போட்டுக்கிட்டு வெளியில் நின்னேன். அந்த பொண்ணு நல்லா இருக்கு, ஜெமுனாக்கு சின்ன பொண்ணு மாதிரி நல்லா இருக்கு, அந்த பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னாரு. ஜெமுனா சொல்லிச்சு, ஐயோ உங்கள் ஃபேமிலிஸ் அது பொண்ணு படிக்குது, அவங்க எல்லாம் இல்லை சும்மா கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அக்கா தெரியும், மாஸ்டர் தெரியும். போனேன், என்ன பாப்பா டான்ஸ் பண்ணி காட்டு அப்படின்னாரு. டான்ஸ் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் இருக்கார்ல, ஏதோ பண்ணமானு ஏதோ மியூசிக் போட்டாங்க. நான் பாட்டுக்கு ஏதோ மாஸ்டர் கிட்டாங்க, டெய்லி பார்க்குறேன் இல்லை ஜெமுனா அக்கா பண்ணுறது, பண்ணேன். பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த உடனே இந்த பொண்ணு புக் பண்ணிடலாம், ஜெமுனாக்கு சின்ன பொண்ணு அப்படின்னா. அந்த செட்டியார் என்ன பண்ணார், இந்த பொண்ணு நல்லா இருக்குது, ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக புக் பண்ணிடலாம்னு சொன்ன உடனே என்ன எப்படி வாய்ப்பு வருது பாருங்க. என்னை பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ண உடனே நான் எங்கள் அக்கா சொன்னாங்க, பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்னா டெய்லி வரணும் ஷூட்டிங்கே. ஒன்றும் இல்லைம்மா, ஹிந்தி, தமிழ், டான்ஸு எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்போம், மந்த்லி பணம் கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம், கார் அனுப்புவோம், ஒன்றும் தரல. ஸ்கூல் ஆனதுக்கப்புறமா வரலாம், ஈவினிங் 4:30 அப்படி வரலாம், இல்லைன்னா சாட்டர்டே சண்டே அப்படி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்டாக புக் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஆனதுக்கப்புறம் தானே போகிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு எனக்கு இந்த மேக்கப்பு, ஐப்ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கலர் இதெல்லாம் ஒன்று எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா. கொஞ்சம் நாள் போனேன் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறமா ஐயோ நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு, சினிமாவில் ஆக்ட் பண்ணால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்படி பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக 3 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க. யாராவது ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா நம்மளை போட்டுருவாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டு. மந்த்லி சம்பளம்
அப்போ எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ வாங்குனீங்க மேடம்? நீங்கள் சிரிப்பீங்க. 250. 250. ஓ, 250 rupees பர்மனெண்ட். 250யா? அப்போ ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம் 100 ரூபாய்னாலே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஒரு அப்படி புக் பண்ணாங்க. அப்புறம் அவங்க டான்ஸ் ரிகர்சல் எல்லாம் அங்கே மாஸ்டர் தண்டாயத்து பண்ணிப்போம் மாஸ்டர். அப்புறம் ஹிந்தி, உருது. அங்கே ஹிந்தி மாஸ்டர் வந்து ஹசன் சாஹாப்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் இருக்கார். அவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, உருது தெரியும் அவருக்கு. என்ன முஸ்லீம் அவர். எனக்கு ஹிந்தி தெரியாதம்மானார். நான் ஹிந்தி கற்றுக்கலான்னு நினச்சேன், அவர் ஹிந்தி தெரியாதன்னார். எனக்கு என்ன லாங்குவேஜ்னா ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி தெரியல, என்ன உருது கற்றுக்கலாம், அவர் தான் உருது சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அந்த எல்கேஜி புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எழுதுறது ரொம்ப நல்லா இருக்கும். உருது இந்த பக்கத்தில் இருந்து எழுதுவோம், இப்படி இல்லாமல் எழுதுறது கற்றுக்கிட்டேன். அப்படி கொஞ்சம் ஹிந்தி பழக்கமாயிடுச்சு. அப்புறம் சித்தூர் நாகை அவரை பார்த்தார். அவர் ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கும்போது பாப்பா இப்படி வா வான்னாரு. யாரையோ கேட்டார், இந்த பொண்ணு யாருன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்குது குசுமா. அப்போ என் பேர் ராஜஸ்ரீ இல்லை, குசுமகுமாரி. சாய்பாபா இருந்தார், குசும ஹர்நாத் பாபான்னு சொல்லிட்டு. அதனால எங்கள் அம்மா அவங்க வந்து என் பேர் வந்து குசும ஹர்நாத் பாபாவுக்கு குசுமகுமாரின்னு பேர் வச்சேன். என் குமாரின்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். நாகை அவர் வந்து கூப்பிட்டு, நான் ஒரு படம் எடுக்கிறேன் பக்தர் ராமதாஸ்ன்னு சொல்லிட்டு, என் படத்தில் வந்து ஒரு சின்ன ஹீரோனுக்கு கண்ணாம்பா நாகையா அவங்களுக்கு சின்ன பொண்ணா வேணும்னு கேட்டாங்க. அதில் வந்து ஒரு ராமசர்மா இருப்பார், கல்யாணமாகவும் சின்ன பொண்ணாக இருக்கும், முறை பொண்ணு பிராமின் டைப்பு இது. அதுக்கப்புறமா வந்து பெருசான உடனே கண்ணாம்பா ஆகிடுவாங்க, நாகை ஆகிடுவாங்க. அதில் ஆக்ட் பண்ணும்போது நிறைய எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, ரொம்ப பெரிய பொண்ணு இல்லை. அப்போ 13-14 இயர்ஸ் வரும்போது யாரும் ஹீரோயினை கொடுக்க மாட்டாங்க, பேபி ரோல்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட லைஃப் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடுச்சு. 14 இயர்ஸ்லேயே நான் என்னாச்சுன்னா, நானே நினச்சி பார்க்கல. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் எல்லா ஹீரோஸும் ஹிந்தி, அசோக் குமார் எல்லாரும், மீனா குமார் எல்லாரும் பார்த்துட்டேன், சிவாஜி கணேசன் எல்லாரும் பார்த்தேன். ஆனால் எம்ஜிஆர் பார்க்கல. நான் அங்கே ஏவிஎம்ல அவ்வளோ நாள் இருந்தப்போ பார்க்கல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஃபோன், அப்போ லேண்ட் ஃபோன் தானே, ஃபோன் பண்ணாங்க. அக்கா தான் இருப்பாங்க, எங்கள் அக்கா. நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், சின்னவருக்கு எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒரு கேரக்டருக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா. எங்கள் அக்கா, நாங்கள்லாம் சின்ன வயசில் படம் பார்த்துருக்கோம் இல்லையா, எம்ஜிஆர் படம். என்னது எம்ஜிஆரோட படமா, என்ன கேரக்டர், தங்கச்சியா அப்படின்னு கேட்டாங்க அக்கா. இல்லை ஹீரோயின் அவரோட. ஹீரோயின் எங்கள் பொண்ணு ஒரு ஷாக்கு. எங்கள் பொண்ணு ஹீரோயினா? ஆமாம்மா, உங்கள் பொண்ணு தான் ஹீரோனை புக் பண்ணலான்னு பார்க்குறோம். எங்கள் அக்கா புரியல, வேணும்னு கிண்டல் பண்ணுறாங்களோ என்னமோ. என் பொண்ணு சின்ன பொண்ணு, இதுக்கு என்ன ஹீரோயின் கொடுப்பாங்க, தங்கச்சி ரோல் ஆக்ட் பண்ணி அப்படின்னு. என்ன படங்க எது அப்படின்னு கேட்டாங்க. சாதாரணமாக கேட்டுட்டாங்க அக்கா. ஏம்மா கலையரசுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதில் வந்து பானுமதி அம்மா, எம்ஜிஆர், நம்பியார், வீரப்பன், முத்துலக்ஷ்மி, யாரோ பெரிய பெரிய, நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க படமெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். ஆமாம். அந்த படத்தில் உங்கள் பொண்ணுக்கு, அந்த படத்தில் பானுமதி எல்லாம் இருக்காங்க, எங்கள் பொண்ணுக்கு என்ன ரோல் அப்படின்னு. அதில் 2 எம்ஜிஆர் டூயல் ரோல். இதில் அந்த படம் என்னன்னா, சந்திரமண்டலத்தில் வந்து ஒரு எம்ஜிஆர் இருப்பார் கோமாளி மாதிரி, ஒரு எம்ஜிஆர் பூலோகத்தில் இருப்பார். பானுமதி, எம்ஜிஆர், நம்பியார், வீரப்பன் எல்லாம் இருக்காங்க. இந்த நம்பியார் வந்து சந்திரமண்டலத்தில் இருப்பார். பானுமதி அம்மாவை தூக்கிட்டு போயிடுவார், கலையரசி அந்தம்மா. அந்த கலை கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த ராஜா பொண்ணு வந்து அப்பாவி ஒன்றும் தெரியாது, ஒரு டீனேஜ் பொண்ணு. அந்த கோமாளி ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு மண்டலத்தில் இருப்பார். அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்தா ஐயோ இவ்வளோ நல்ல படமா அப்படின்னு நானே நினச்சி பார்க்குறது. அதில் வந்து எம்ஜிஆர் வேர்டு, இந்த எம்ஜிஆர் வந்து பானுமதியை தேடிக்கிட்டு அங்கே வருவார். அந்த கோமாளியை நினச்சிட்டு நான் வந்து இவரை வந்து எனக்கு லவ்ன்னு தெரியாது, பானுமதியே கேட்பேன் அந்த மாதிரி அவர்கிட்ட. உம்மன் இருக்கே, என்னன்னா அந்த கோமாளி என்னமோ ஒரு மாதிரி இருக்கேன் நான். அப்போ காதல் ஏதோ என்னமோ காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் என்னான்னு கேட்கும். பானுமதி சொல்லுவாங்க, என்ன காதல் என்னன்னு நம்மளே கேட்குது இந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, நம்ம காதல் என்ன ஒருத்தரையே மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கிறது காதல் அப்படின்னா, அப்போ உனக்கும் இருக்கா காதல் இருக்கு. ஆமாம், அந்த காதல் இருந்தால்
சத்து போயிடுவோம் அந்த காதலுக்காகவே அப்படின்னா, ஐயோ நீயும் நானும் சத்து போயிடுவோம் காதல் இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டர் எம்ஜிஆரோட என்னை ஃபர்ஸ்ட் புக் பண்ணாங்க. ஓ, கலையரசி. எனக்கு பாருங்க ஜம்மன் சின்ன பொண்ணுலேருந்து எம்ஜிஆரோட நடிச்சிட்டேன் அந்த காலத்துலேயே. கரெக்ட். நடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் 5 இயர்ஸ் எடுத்தாங்க, 5 வருஷம். நான் அப்போ வந்து நம்பியாரோ இவங்க கூட ஆக்ட் பண்ணும்போது சின்ன பொண்ணாக இருந்தேன், டீனேஜில் மெலீஸ் அப்படி இருந்தேன். அப்புறம் அப்படி வளர்ந்துட்டேன். அவரோட டூயிட் சாங் பண்ணேன். சந்திரமண்டலத்தில் வந்து அந்த மணலில் அந்த காற்றுல ஒரு பறக்கிற மாதிரி பறக்கும் அப்படி ஒரு சாங் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா எடுத்தாங்க. அப்போ அந்த டைமுக்கு நான் எனக்கு ஒரு டீனேஜ்லேருந்து 14 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸ்க்கு வந்து 18 இயர்ஸ் தாண்டி போச்சு எனக்கு. ஓ, 5 அவரோட ஆக்ட் பண்ணேன். அப்போல்லாம் 5 வருஷம் எடுத்திருக்காங்க படம் எல்லாம். நாங்கள் அவர் படம் கூட அப்படி தான். நான் அப்படி நிறைய படம் ஆக்ட் பண்ணேன், 5 வருஷம் படம். ஸோ இதில் வந்து நீங்கள் சந்திரமண்டலத்திலேயே போய் டூயிட் பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்லுவேன், யாரும் பண்ணலை. எங்கள் அக்காவோட பேரன் கூட ஸ்ரீலங்கா போனப்போ இந்த படம் போட்டாங்க. அவர் பார்த்துட்டு நான் ஆண்டி வந்து சந்திரமண்டலத்துக்கெல்லாம் போட்டு வந்துட்டாங்க, இப்போதான் எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அப்படி ஒரு மாதிரி இந்த மூன் வாக் மாதிரி தான் பண்ணுவீங்களா? இல்லை, அது என்னன்னா அந்த சந்திரமண்டலத்தில் ஒரு ஷூ போடுவாங்க. அந்த ஷூ இருந்தால் நம்ம நடக்கிற மாதிரி நார்மலாக நடப்போம். அந்த ஷூ எடுத்துட்டா காற்றுல அப்படியே பறப்பாங்க. ஆனால் பேலன்ஸு அந்த இது மேக்னெட் இது இருக்காது இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா பறக்கிற மாதிரி இருக்கும், கால் வச்சா நிற்காது பூமியில். அப்படி படத்துலேயே அப்படி தான் காட்டுவாங்க. படத்தில் அப்படி தான் காட்டுவாங்க. சூப்பர். அந்த சாங்கில் நீங்கள் பாருங்கள், அந்த சாங்கு நீ இருப்பது இங்கே நான் இருப்பது அங்கேன்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் டூயட் சாங் கலையரசியில். அவர் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து சின்ன பொண்ணு இல்லை, அந்த ஷூ எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே பறந்து போவோம் 2 பேரும். ரொம்ப எனக்கு அந்த சாங் இப்போ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு. முதல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு என்ட்ரி டீனேஜ்லேயே ஆக்ட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கப்புறம் அந்த படம் ஆக்ட் பண்ணும்போதே இந்த கலையரசியில் ஆக்ட் பண்ணும்போது அப்படி கொஞ்சம் வளர்ந்துடும் இல்லை, 16 இயர்ஸ் அப்படி வரும் இல்லையா. அப்போ வந்து என்னை செங்கமலை ஒத்தியில் புக் பண்ணாங்க, MEAV பிக்சர்ஸ். அதில் ஆக்ட் பண்ணேன், நானும் ஆனந்தன் ஹீரோயின் ஆக்ட் பண்ணேன். அதெல்லாம் காட்டில் எல்லாம் எடுத்தாங்க அந்த படம். அது அப்புறம் வந்து மகளே உன் சமத்தன்னு சொல்லிட்டு அதில் கூட ஆனந்தனோட நான் ஹீரோயின் ஆக்ட் பண்ணேன். அப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்கோ சாந்தியோட அப்பா ஆனந்தன் அப்பா ரொம்ப விஜய்புரி வீரர், பெரிய பேர் அவருக்கு. நல்ல ஹீரோ, நல்ல அவரோட ஆக்ட் பண்ணேன். காதலிக்க நேரம் இல்லை எப்படி, யார் வந்து உங்களை அப்ரோச் பண்ண எப்படி? அது ஒரு பெரிய கதை. டைரக்டர் ஸ்ரீதர் அவர் கம்பெனிலேருந்து ஃபோன் வந்த உடனே அப்போ எங்கள் அக்காவோட பெரிய பையனுக்கு கல்யாணத்துக்காக பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் வந்தோடனே நான் எடுத்தேன். நான் எப்போ எடுக்க மாட்டேன் ஃபோனு, நான் அங்கேயே இருக்கேன், எடுத்தேன். ஹலோன்னு சொன்னாங்க. யாருங்கன்னு, சித்ராலேருந்து பேசுகிறோம், நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, கார் அனுப்புகிறோம், வந்துருங்க அப்படின்னாங்க. சொன்னாங்க. எனக்கு ஜாஸ்தி நான் யாருக்கிட்டையும் ஃபோனுகளில் பேச மாட்டேன். அக்கா எங்கேயோ ரூமில் இருக்காங்க பெயிண்டிங்கில் வச்சுட்டு அக்கா கிட்ட சொன்னேன், யாரோ சித்ராலயாவா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, கார் அனுப்புகிற வர சொல்கிறாங்க. அது என்னது ஏதோ சும்மா இந்த கலையரசியில் எப்படி நடித்தோம் அப்படியே நடிச்சிட்டோம். அது சும்மா யாரோ வேணும்னு ஃபோன் பண்ணுறாங்க போல இருக்கு. ஷூட்டிங் நாளைக்கு வச்சுக்கிட்டு கதை சொல்லாமல், கேரக்டர் சொல்லாமல், ட்ரெஸ்ஸு தைக்காமல் ஷூட்டிங் என்ன நாளைக்கு கார் அனுப்புகிற வந்துட்டு சொன்னால் யார் போயிடுவாங்க அப்படின்னு நடிச்சுக்கிட்டு. அப்போ நாங்கள் விஜயராகவாச்சார் ரோட்டில் இருக்கோம், அது பின்னால் தான் சித்ராலயா ஆஃபீஸ் இருக்குது. ஓ சரி. அதுக்கப்புறம் அங்கே மூசா ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் கொஞ்சம் அந்த ரேஞ்சுக்கு வரோம் இல்லையா. ஆமாம். அப்போ வந்து சொன்ன உடனே எங்கள் அக்கா டெலிஃபோன் டைரக்ட் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க சித்ராய்க்கு. என்னங்க நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணிங்களா, நீங்கள் யார் அப்படின்னா, சித்ராலயா கம்பெனியில் இருந்தம்மா, நீங்கள் யார் பேசுகிறது? அவங்க ஏதோ பேர் சொன்னாங்க. சித்ராலயன்னா அப்படின்னாங்க. டைரக்டர் ஸ்ரீதரா? அண்ணா ஆமாம்மா. என்னமோ நாளைக்கு என்னமோ ஷூட்டிங்குன்னு சொன்னீங்களா, என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு கேட்டாங்க அக்கா. அக்கா கொஞ்சம் போல்டு. ஆமாம்மா ஷூட்டிங்கு.
டைரக்டர் ஸ்ரீதர் அவர் சொன்னார், நாளைக்கு காலம்பரை வந்து உங்கள் அம்மா உங்கள் பொண்ணுக்கு ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் வாங்க எல்லாம் பேசிக்கலாம்பா, கார் அனுப்புகிறோம் அப்படின்னா. பெரிய டைரக்டர், நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க, சரிங்க ஓகே. மார்னிங் ஷூட்டிங் போன உடனே மேக்கப் வந்து ரொம்ப லைட்டாக போடுறாங்க. இப்போ நம்ம எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடும்போது கொஞ்சம் டார்க்காக ஐப்ரோஸு பெருசாக இதெல்லாம் போடுவோம் இல்லையா? ஆமாம், அந்த ஜாஸ்தி தெளிவாக தெரியணும், பிரைட்டாக போடுவோம் இல்லையா? இவங்க ரொம்ப லைட். அப்போ நல்ல கலர் இருந்தேன் நான் சின்ன வயசில். லைட்டாக போடுறாங்க. என்னடா மேக்கப் போட்ட மாதிரியே தெரியல வச்சு, என்னங்க மேக்கப்பு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அம்மா கலர் படம் அம்மான்னாரு. கலர் படமா அப்படின்னு. அது வரைக்கும் தெரியாது ஒன்றுமே. கலர் படமா? ஆமாம்மா ஈஸ்ட்மன் கலர் அப்படின்னு. சரி சரி, கலர் படம் அதுதான் ஃபஸ்ட்டு கலர் படம் உங்களுக்கு? கலர் படம். சரி சரி அப்படின்னு சும்மா இருந்துட்டேன். அப்புறம் சொன்னேன், யார் என்ன ட்ரெஸ் என்ன கொடுக்க போகிறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரெஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா அந்த மேக்கப் மேனு அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் வருவாங்க இல்லையா மேக்கப். ஆமாம் ஆமாம். இன்றைக்கி என்ன டைலாக்ஸ் சொன்னாங்க அப்படி இப்படின்னு கேட்டேன். டைலாக்ஸ் ஒன்றும் இல்லைம்மா, சாங்கு அப்படின்னாங்க. சாங்கா? முதல்ல எடுத்த உடனே சாங்கா அப்படின்னு. ஆமாம்மா. யார் ஹீரோ கூட, யார் கூட சாங்கு? ஹீரோன்னு கூட கேட்கல, ஹீரோவோ யாரும் தெரியாது இல்லையா? யார் கூட சாங்குன்னா, இல்லை உங்கள் தனி சாங் அப்படின்னாங்க. அப்படியா, சரி கேட்டுக்கணும் இல்லையா? டான்ஸ் மாஸ்டர் யாருங்க? டான்ஸ் மாஸ்டர் யாரும் இல்லை அப்படின்னு. என்னடா டான்ஸ் மாஸ்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது சரி சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டோம். தலை வாரிட்டு ஒரு ரப்பர் பேண்டு ஒரு பின்னு வச்சுட்டாங்க லூஸாக ஹேர். சரி ட்ரெஸ் என்ன வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நைட்டி இப்படி பிடிச்சிட்டு வந்தாங்க. ஓஹோ நைட்டியா, அதனால தான் நமக்கு ட்ரெஸ்ஸே தைக்கல சொல்லலை. ஒரு பிங்க் ட்ரெஸ்ஸு ஒரு ரெட்டு அந்த ட்ரெஸ் வந்தது. இது போட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. நைட் ட்ரெஸ் கொடுக்குறாங்க, சாங்கன்றாங்க. ஓகே நமக்கு எதுக்கு வந்த வம்பு, போய் பார்க்கலாம் செட்டில். என்னமோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு, நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஆக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா வந்துட்டு போகிறோம். எந்த கேரக்டரும் என்னமோ தெரியாது, என்ன சாங்கோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே மேக்கப் எல்லாம் போட்டுட்டாங்க. செட்டுக்குள்ளே போனேன். டைரக்டரு வின்சென்ட்டு எல்லாரும் அவங்க யூனிட் எல்லாம் இருக்காங்க. போன உடனே இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு அம்மா இப்படி வாமா அண்ணாரு. அந்த பாட்டு தான் அனுபவம் புதுமை இல்லையா? எக்ஸலன்ட் சாங். எத்தனை பேர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஐயோ அதுக்கு நிறைய ஃபேன்ஸுங்க. எங்க போனாலும் ராஜஸ்ரீனோட காதலுக்கு நேரம்லாம் சொல்லுவாங்க. அந்த சாங்கு அந்த இன்டர்வெல் கூட அந்த பில்லோல இருந்து அப்படி இது பண்ணுவாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் அந்த வின்சென்ட் கேமராமேன் அவர், டைரக்டரு, அப்புறம் அங்கே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் டைலாக்ஸ் ரொம்ப ஐயோ கோபு என்னமா எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து சிவி ராஜேந்திரன் எல்லாம் அந்த யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் போன உடனே டான்ஸ் மாஸ்டர் இல்லைன்னு சொன்னாங்களே, என்ன பாட்டுன்னு சொன்னாங்களேன்னா டைரக்டர் அவரே மூமெண்ட் எல்லாம் இப்படி பண்ணமா இப்படி பண்ணமா ஸ்ரீதர் அவர் அந்த தலைகாணி வச்சு இப்படி அனுபவம் பொதுமே இப்படி பண்ணி இப்படி கட்டில் வர்றது இதெல்லாம் சொன்ன உடனே ஓஹோ இதுக்கு தான் டான்ஸ் மாஸ்டர் இல்லைன்னு சொன்னாங்களான்னு அப்போ தான் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சாங் வந்து எடுத்தாங்க. 1:00 அப்புறம் பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் அப்புறம் வந்து எல்லாம் போயிட்டு இந்த ரஷ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முந்தி யாரோ போட்டுட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சாங் அந்த மூவியில் என்னோட கேரக்டருக்கு. பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணாங்க. உங்கள் கேரக்டர் பிடிச்சி போச்சு அவருக்கு. இந்த மாதிரி பொண்ணுக்காக தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜஸ்ரீ என்றவங்க அதில் எனக்கு ஒரு லிஃப்ட். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கல. அந்த படத்துக்கு அப்புறம் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தியில் கூட நான் ஆக்ட் பண்ணேன். ஹிந்தியில் கூட எத்தனை லாங்குவேஜ் மேடம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க? காதலுக்கு நேர்மல் சொல்கிறேன். முதல்ல காதலுக்கு நேர்மல் அந்த பில்டிங் எடுத்தாங்க ஆலியர் டேம். அந்த பில்டிங்ல ஆலியார் டேம் ரொம்ப நல்ல பில்டிங். நீங்க படம் இப்ப கூட பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க, எத்தனை வாட்டி போட்டாங்க காதலுக்கு நேரம்ல. அந்த ஆலியார் டேம்ல ஃபர்ஸ்ட் தமிழ் ஸ்ரீதர் அவர் படம் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹிந்தி. வேற யாரும் இல்லை ஆர்டிஸ்டுங்க. இந்த தமிழ்ல இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஒன்லி நான் தான் ஹிந்தியில தெலுங்குல ஆக்ட் பண்ணேன்.
ஓ ராஜஸ்ரீ வேணும்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் அவர் வந்து அவர் பிடிச்சி போச்சுன்னா நீங்க அதாவது மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்கவங்க மாறிட்டாங்க. ஹிந்தி அவங்கள போட்டுட்டாங்க. ஹிந்தி எடுக்கும்போது சஷு கபூர், கிஷோர் குமார், நிறைய பேர், மும்தாஸ், ஓம் பிரகாஷ், மஹமூத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹிந்தி ஆர்டிஸ்டுங்க தான். நான் மட்டும்தான் தமிழ்ல அதே கண்டினியூ ஆகிறது, நீங்க மட்டுமே அப்படி. அப்புறம் கலைக்கோவில் கூட எடுத்தாங்க டைரக்டர் ஸ்ரீதர் அவர். கலைக்கோவில் கூட ரொம்ப நல்ல படம், நல்ல டான்ஸர் கேரக்டர் வந்து வீணை வாசிப்பார், வீணை செட்டிபாபு அவர். அப்படி நிறைய ஆக்ட் பண்ணிட்டேன். எத்தனை லாங்குவேஜ் ஆக்ட் பண்ணிருக்கேன்? எத்தனை லாங்குவேஜ்னு சொன்னா என்னோட மதர் டங் வந்து தெலுங்குங்க. தெலுங்குக்கு அப்புறம் ஒரு படம் ஆக்ட் பண்ண, அது சொல்லணும். நம்ம கலைஞர் கருணாநிதி அவர் எழுதுற அவர் ஓன் பேனர்ல பூம்புகார் என்ற படத்துல என்ன புக் பண்ணாரு. சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த படத்துல பாருங்க, எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி, மனோரமா, நாகேஷ், சுந்தராம்பாள் எல்லாம் தமிழ் எல்லாரும். நான் மட்டும்தான் தெலுங்கு. அப்ப எனக்கு சின்ன ஏஜ் கூட ஒன்றும் காதலுக்கு நேரம் அது அந்த நடக்கிற அந்த டைம், அந்த பீரியட்ல புக் பண்ணப்ப அந்த படம் வந்து பூம்புகார் ஆக்ட் பண்ணேன். அப்போ டைரக்டர் நம்ம கருணாநிதி அவர் தான் டைலாக் எல்லாம் எழுதுவார், சொல்லுவார். எனக்கு ரொம்ப பயம். அம்மம்மோ எல்லாரும் எல்லாம் தமிழ் பேசக்கூடியவங்க, நம்ம எப்படி தான் சமாளிக்க முடியும்னு. ஆனால் அதில் நிறைய எனக்கு சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா எடுத்தாங்க. டைலாக்ஸ் எல்லாம் நம்ம அவர் தான் கலைஞர் வந்து சொல்லவே வேணாம். நான் டைலாக் கேட்டால் இதுக்கு பயப்படுறேன், நான் இருக்கேன், பயப்படாது அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு நல்லா அந்த படத்தில் நல்ல பேர் வந்தது. நல்ல தமிழ் பேசியிருப்பீங்க அதில். அப்புறமா வந்து நான் ஆக்ட் பண்ணது வந்து தெலுங்கு நிறைய படம் ஆக்ட் பண்ணேன், தமிழ் நிறைய படம் ஆக்ட் பண்ணேன், அப்புறம் கன்னடம், மலையாளம், ஹிந்தி. 5 லாங்குவேஜஸ் நானே ஆக்ட் பண்ணேன். மலையாளத்தில் கூட நீங்களே பேசுகிறதும் நீங்களே பேசிடுவீங்க? நானே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த காதலுக்கு நேரத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்காது எனக்கு. தீபாவளி பண்டிகைன்னா ஒரு சின்ன ப்ரொடியூசர் வச்சுடுவாங்க, மலையாளம் கன்னடம். அப்பெல்லாம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பட்ஜெட் கம்மி இல்லையா, சென்னையிலே தான் எல்லாம் ஷூட்டிங். அவங்களுக்கு கால் ஷீட்டு வச்சுடுவான். அப்படி எல்லா தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆல்மோஸ்ட் எல்லா டாப் ஹீரோஸ் கூட தான் நான் ஹீரோயினா ஆக்ட் பண்ணேன். யாரோடலாம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க? முதல்ல தமிழ் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், குரு தெய்வம் எம்ஜிஆர், சிவாஜி நடிப்புக்கே இலக்கணம். அப்புறம் வந்து எஸ்எஸ்ஆர், ஜெமினி, முத்துராமன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன். அப்பா ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் எல்லா ஹீரோஸ். ஆனா ஒரே ஒரு ஹீரோ கூட தான் நடிக்கல பிசைட்ஸ். அப்படியா? அவர் யாரு மேடம்? அவர் யாருன்னா இப்பவும் இருக்கிறவர் ஆக்ட் பண்ண வேண்டியது ஆக்ட் பண்ண முடியாம போச்சு. ஓ சரி சரி. சிவகுமார். சரி, நம்ம சிவகுமார். அவரோட நான் அன்னைக்கு பார்க்கும்போது கூட சொல்லுவேன், அவர் சொல்லுவாரு, பொம்மல உன்னோட படம் வச்சிருக்கேன் அப்படி பண்ணி. நான் சொல்ல, உங்க கூட தான் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஆக்ட் பண்ண வேண்டியது. ஒரு படம் வந்து அந்த டைம்ல நான் ஹைதராபாத் போயிட்டேன். எனக்கு தமிழ்லம்மா எம்ஜிஆர், சிவாஜியோட நிறைய படங்கள் வந்தது, நான் ஆக்ட் பண்ண நிறையா கால்வாஸ் நடந்தேன். ஆனால் எனக்கு எல்லா லாங்குவேஜில் நடிக்கிறதுனால அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆந்திரா வந்து ஹைதராபாத் போயிடுச்சு, கன்னடா வந்து பெங்களூர் போயிடுச்சு, மலையாளம் வந்து கேரளா போயிடுச்சு, ஹிந்தி அங்கே. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 70s தான் அந்த மூவ் இருந்ததா? 70s தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி போச்சு இல்லையா. அதுக்கு முந்தி 50s 60s எல்லாம் எங்கே தான், சென்னை தான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே எம்ஜிஆர் ஷூட்டிங்கன்னா கால் ஷீட்டு கொடுப்பாங்களோ எப்போ இருக்குமோ தெரியாது. அவங்க புக் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து நாகேஸ்வராவோட ஹைதராபாத் போயிடுவேன். ஓ சரி சரி. என்டி ராமாராவோட நிறைய படங்கள் நான் ஆக்ட் பண்ணது மோஸ்ட்லி தெலுங்குல. என்டி ராமாராவோட நிறைய படங்கள், காந்தாராவோட நாகேஸ்வராவ், ஜக்கையா, சோபன் பாபு, கிருஷ்ணா, ஹர்நாத், ராமகிருஷ்ணா, டாப் எல்லா ஹீரோஸ் கூட தெலுங்குல நிறைய படங்கள் அவங்க கூட ஆக்ட் பண்ணிட்டேன். கன்னடத்தில் வந்து டாப் ஹீரோஸ் ராஜ்குமாரோட நிறைய. அவங்க கன்னடத்தில் ஒரு இதில் சொன்னாங்க, ராஜஸ்ரீ ஆக்ட் பண்ண 3/4 படம் ராஜ்குமார் கூட தான். தங்கச்சி ரோல்ல இருந்து ஹீரோயின் வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டாங்க ராஜ்குமார், உதயகுமார், கல்யாணகுமார். அப்புறம் மலையாளத்தில் வந்து சச்சின்,
ஃபர்ஸ்ட் அந்த ஊரில் நடந்த ஸ்டோரியை எடுத்தாங்க. அதில் என் பேர் வந்து மாற்றிட்டாங்க. ராஜஸ்ரீன்னு இருக்காரு, கிடையாது. கிரேசின்னு மாற்றிட்டாங்க. ஓ. அதில் சச்சனு, நசீரு, மது அவங்க கூட எல்லாம் நிறைய படம் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் ஹிந்தியில் வந்து சசி கபூர், கிஷோர் குமார், தாரா சிங், இவர் அஜித் சிங், இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் நிறைய படம். ஒரு ஹிந்தியில் வந்து ஒரு 6-7 படம். இவங்க கூட எல்லாம் கன்னடம் எல்லாம் நிறைய படங்க. அதனால ஹிஸ்ட்ரி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் நீங்கள் நடிச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இது முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் நேம் வந்து நீங்கள் சொன்னீங்க. அப்போ ராஜஸ்ரீங்கிற பேர் வந்து யார் கொடுத்தது உங்களுக்கு? கேமராமேன் ஆர்ஆர் சந்திரன் தெரியும் இல்லையா? ஆர்ஆர் சந்திரன். சிவாஜி அவங்க பேனரில். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு 14-15 இயர்ஸ் இருக்கும்போது மேக்கப் டெஸ்ட் எடுத்தார். கேமராமேன், அவர் பெரிய கேமராமேன். எடுக்கும்போது என்ன குசுமகுமாரி நெல்லா இல்லையே, ஏதாவது பேர் சேஞ்ச் பண்ணலான்னா எங்கள் அக்கா சொன்னா சாமி பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா ஃபீல்டுக்கு நெல்லா இருக்காது அந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் எல்லாம் பார்க்க வச்சு செல்ல சென்டென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதில் ஏதாவது ஒரு பேர் இல்லை. எல்லாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்தேன், 6 இருக்கு, ராஜஸ்ரீ அப்படின்னு. அவங்க உடனே சொன்னா ஆமாம் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. என் பேர் நானே நீங்களே செலக்ட் பண்ணது தான். அதான் அந்த டைம் செலக்ட் பண்ணிட்டு பயங்கர அந்த காலத்துல ஒரு ஸ்டைலிஷ் நேம். என்னை பார்த்தது எல்லா ஸ்ரீயும் வந்துட்டாங்க. அப்புறம் நிறைய ஸ்ரீ எல்லாம் வந்துட்டாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.